இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்ட மழை பாதிப்பு காரணமாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்படும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் புயலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 4 லட்சம் நிவாரணம். புயலில் உயிரிழந்த மாடுகளுக்கு தலா ரூபாய் 40,000 வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி முதல்வர் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 2,45,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டு செல்வதால் கடல் போல் காட்சியளிக்கும் தென்பெண்ணை. விழுப்புரம் அருகே ஏரி உடைப்பால் அரசூர் கூட்டு ரோட் பகுதியில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முடங்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. பக்கிங்காம் கால்வாயில் வெள்ளப்பெருக்கால் மரக்காணம் திண்டிவனம் பிரதான சாலை வெள்ளத்தில் மூழ்கியது. வாகன ஓட்டிகள் அவதி. பெருமழை வெள்ளத்தால் உப்பளங்கள் பாதிப்பு. கடலூர் அருகே குண்டு உப்பளவாடி ஊராட்சியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளில் சிக்கியுள்ள மக்களை டிராக்டர் மூலம் மீட்டு வரும் இளைஞர்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அம்மாப்பேட்டை சென்னம்மாள் கோவிலில் காட்டாற்று வெள்ளம். 20க்கும் மேற்பட்ட கடைகள் அடித்து செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை கிரேன் மூலம் மீட்கும் பணி தீவிரம். கிரேன் உதவியுடன் வாகனங்களை மீட்கும் உரிமையாளர்கள் அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை. விழுப்புரம் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. செஞ்சி சாலையில் மறியலில் ஈடுபட்ட கஞ்சனூர் கிராம மக்கள். திருவண்ணாமலையில் மேலும் ஒரு இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு அருகிலேயே பாறைகள் சரிந்து வந்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேலும் ஒரு இடத்தில் நிலச்சரிவால் பொதுமக்கள் பீதி. நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட மாற்றுத்திறனாளி தப்பிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு.
கனமழை வெள்ளத்தால் உடைமைகளை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். விழுப்புரத்தில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் முதல்வர் ஸ்டாலின் பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் விழுப்புரம் மாவட்ட மக்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளில் திமுக அரசு சரியாக செயல்படவில்லை என்றும் விமர்சனம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வலசரவாக்கத்தில் BMW காரில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம். கொலையா, மது போதையில் இறந்தாரா என போலீசார் தீவிர விசாரணை. டிசம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடத்த முடிவு. அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வங்கதேசத்தில் தொடரும் இந்துக்கள் மீதான தாக்குதல் விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட வேண்டும். மேற்கு வங்க சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.